Hello everyone, வணக்கம் and welcome back to my channel long haired princess ella. மெயினாக உங்களுக்கு ஹேர் கேரில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் லைக் பண்ணணும். ஸோ சரி வாங்க, இப்போ நம்ம டைம் டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் லாங் ஹேர் பிரின்சஸ் ella. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வீக் 4 டே 7 வித் ரோஸ்மேரி ஹேர் க்ரோத் வாட்டர். நான் இது ஆல்ப்ஸ் குட்னஸ்லேருந்து வாங்கியிருக்கேன் பர்பிளில். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ லாஸ்ட் யூஸ்க்கு வந்துட்டோம். ஃபுல் பாட்டில் ஒரு வழியாக முடிச்சாச்சு. ஸோ இந்த யூஸ் முடிஞ்சதுன்னா லாஸ்ட் பாட்டில் ஆகிடும். ஸோ இதனோட கம்ப்ளீட் ரிவ்யூ இந்த வீடியோ போஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வீடியோவை எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு 1 டே ஃப்ரீயாக விட்டுட்டேன். நெக்ஸ்ட் டே தான் நான் இதை அப்ளை பண்ணுறேன். ஸோ கம்ப்ளீட்டாக கொஞ்சம் தான் இருக்குங்கிறதுனால எல்லாத்தையுமே இந்த தடவை நான் அப்ளை பண்ணிட போகிறேன். ஏன்னா இன்னொரு வீடியோ எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதை யூஸ் பண்ணதுலேருந்து என்னன்னு தெரில, தாறுமாறாக முடி கொட்டிகிட்ருக்கு. அதனால் இதுக்கு மேலே இதை கண்டினியூ பண்ணுறது நல்லதில்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் நான் என்ன யோசித்தேன்னா, இருக்கிறது எல்லாத்தையும் இப்போ யூஸ் பண்ணிவிடுவோம். ஆல்மோஸ்ட் அது கொஞ்சம் தான் இருக்கிறது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிடுவோம். மீதி இருந்துச்சுன்னா இந்த தடவை நம்ம லென்த் ஆஃப் ஹேர்லேயும் போட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், எவ்வளோ ஹேர் ஃபால் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோலையும் ஷோ பண்ணியிருக்கேன். அண்டு ஃபுல் லென்த் வீடியோவும் உங்களுக்கு இப்போ ஷோ ஆகிட்டு இருக்கு. முடி எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது இல்லை டிஃப்ரெண்ட் இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். எனக்கு முடி நிறைய கொட்டுற மாதிரி தான் ஃபீல் ஆகுது, க்ரோத் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. மேபி சில பேர் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா அது செட் ஆகிறதுக்கு 6 மந்த் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது நேச்சுரல் வைஸ் ஓகே. பட் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி கொடுக்குற விஷயங்கள்லேயும் அப்படி லேட் ஆகுது அப்படின்னா அது ரிசல்ட் கிடைக்கிறதுக்குள்ளேயே நம்மக்கிட்ட இருக்கிற முடியும் போயிடும் போல். அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் எனக்கு இது ஃபீல் ஆகுது. மேபி என்னோடய ஹேர் டைப்புக்கு இது செட் ஆகலையோ என்னமோ. என்னோடய ஹேர் டைப் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இது எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஹேர். ஸோ அதனால் எனக்கு செட் ஆகலைன்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இந்த தடவை இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ரிவ்யூவை கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக நான் ஓரளவுக்கு ஸ்கேல்பில் ஃபுல்லாக அடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் லென்த் ஆஃப் ஹேரில் இருக்கிற இந்த மீதி இருக்கிற கொஞ்சத்தையும் நான் லென்த் ஆஃப் ஹேர்லேயும் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பேக் சைடில் போட்டிருந்தேன், இப்போ ஃப்ரண்ட் சைடில் போட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரோஸ்மெரி லீவ்ஸ் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், இது யார் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்லலை. எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் எல்லா வீடியோவும் கம்பைன் பண்ணி அதுக்கப்புறமா அந்த லீவ்ஸ் பற்றின கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி டீட்டெயில்ஸ் சொல்லி நான் வீடியோ போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இது நாள் வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்க்கலனாலும் அந்த எண்ட் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காமல் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோவும் கண்டிப்பாக பாருங்கள். அதோட அப்டேட் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் பொதுவாக வீடியோ எப்போ போடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே இல்லை சண்டே, இந்த 2 டேஸில் தான் போடுவேன். மற்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் டெய்லி அப்டேட்ஸ் வரும். ஃப்ரீயாக இருந்தேன்னா போடுவேன், இல்லை கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் இருக்குது அப்படின்னா என்னால் கொஞ்சம் போட முடியாது. ஸோ ஜென்ரலாக அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் எவ்ரி சாட்டர்டே ஆர் சண்டே கண்டிப்பாக ஹேர் கேர் வீடியோ இருக்கும். இப்போ தான் நான் ரிவ்யூ மாதிரி எடுத்து போட்டுட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா இது 4th வீக்கு அண்டு 7th யூஸ், அதாவது வீக்லி 2 டைம்ஸ் யூஸ் பண்ணணும்னு இதிலே மென்ஷன் பண்ணியிருக்கு. அதே மாதிரி வச்சு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அதில் அந்த ரூல் படி பார்த்திங்கன்னா வீக்லி 2 டைம்ஸ்னால் இப்போ நான் 4th வீக்கில் இருக்கேன், 7th யூஸில் இருக்குது. ஆக்சுவலி இது யூஸ் பண்ணால் 1 மந்த்துக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் நான் லென்த் ஆஃப் ஹேராக இருக்கிறனாலையும் நிறைய யூஸ் பண்ணுறதுனாலையும் கொஞ்சம் சீக்கிரமாகவே காலி ஆகிடுச்சு. அண்ட் சீக்கிரம் காலி பண்ணணும் அப்படிங்கிறது எப்போ எனக்கு தோணுச்சுன்னா இந்த லாஸ்ட் 2 வீடியோஸ்க்கு மட்டும்தான் தோணுச்சு. ஏன்னா நான் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக ஹேர் ஃபாலை நோட்டீஸ் பண்ணுறேன். அதனால தான் இதுக்கப்புறம்
கொஞ்ச நாள் நேச்சுரலான பேக் வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது ரிவ்யூ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து ரோஸ்மெரி ஆயில் ட்ரை பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்க. ரோஸ்மெரி ரோஸ்மெரி லீவ்ஸ் ட்ரை பண்ணதுக்கு ஏகப்பட்ட முடி கொட்டுது. ரோஸ்மெரி ஆயில் பற்றி தெரியலை. நான் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரிவ்யூ வந்து போடுறேன். நான் எங்கே வாங்குகிறேன், என்ன ஏது, எவ்வளோ ப்ரைஸு அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு என்னோடய இன்னொரு சேனலான பேர்ல் பிரின்சஸ் இல்லாஸ் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு ப்ராடக்ட் நான் வாங்கினாலும் அன்பாக்சிங் பண்ணுறது, அதை பற்றி ப்ரைஸு இதெல்லாம் எங்கே வாங்கினேன், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறது வந்து அந்த சேனலில் தான் இருக்கும். இதில் டேரெக்டாக நம்ம வந்து ரிவ்யூ தான் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு அன்பாக்சிங் எங்கே வாங்கணும், எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்றதுலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த சேனலுக்கு போய் விசிட் பண்ணுங்கள். அண்ட் அதில் வந்து நிறைய ஜுவல்லரி, க்ளாத்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்சசரிஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்து நான் வந்து அன்பாக்சிங் பண்ணி போட்டுட்ருக்கேன். அதுவும் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக தான் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து 1000 ரீச் ஆக போகிறோம். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். என்னோடய ஃப்ரீ டைமில் தான் நான் வந்து இந்த வீடியோலாம் பண்ணிகிட்ருக்கேன். யூடியூப் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. அதுவும் இந்த மாதிரி சேலஞ்ச் எடுத்து கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறதும் ஈஸி கிடையாது. ஹவுஸ் ஒர்க்கையும் கவனிச்சிக்கிட்டு நம்மளையும் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரீ டைமில் தான் நான் இந்த ஒர்க்கை வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கான ஒரு என்ன சொல்கிறது, அதுக்கான ஒரு அங்கீகாரமாக எனக்கு வந்து கிடைக்க போகிறது என்னென்னா ஒரே ஒரு லைக்கு, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப், இது மட்டும்தான். இது மட்டும் எனக்கு வந்து பேசிக்காக எல்லா யூடியூபர்ஸும் இதுதான் விரும்புவாங்க. டெய்லி யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு சப்ஸ்கிரைபராக வந்திருந்தாங்கன்னா அந்த மைண்ட் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ சேனல் வந்து ரீசெண்டாக ரொம்ப ஸ்லோவாக க்ரோத் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்களாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட. நான் வந்து வித்தியாசமாக எதுவும் பண்ணல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக ஹேர் ரிலேட்டடான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஹேர் கட்டு தவிர ஹேர் கட்டும் நான் பண்ண தான் போகிறேன். இந்த சேலஞ்சோட எண்டில் வந்து ஹேர் கட் பண்ணிவிட்டு தான் வந்து நேச்சுரலாக ட்ரை பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம லென்த் ஆஃப் ஹேரை வந்து அளந்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஹேர் கட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்ப்ரே வந்து லென்த் ஆஃப் ஹேரில் யூஸ் பண்ணதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைட்டாக ஒரு ஷைனிங் வந்து கொடுக்கும். அந்த ஹேரை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், லைட்டாக ஒரு ஷைனிங் வந்து கொடுத்துருக்குது. அவ்வளோதான். கம்ப்ளீட்டாக நான் இந்த ஃபுல் பாட்டிலையும் யூஸ் பண்ணிட்டேன். அப்பாடா என்னை விட்டுடுங்கண்ணா, இதுக்கப்புறம் நான் இதை ட்ரையே பண்ண மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு என்னை வந்து ரொம்ப பேடாக கொண்டு வந்துருச்சு. அண்ட் என்னோடய முடியும் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஃப்ரிஸியாக ஆகிடுச்சு. ரொம்ப என்ன சொல்கிறது, ஸ்ப்ளிட் எண்ட்ஸில் நிறைய வந்துடுச்சு. இந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி ஷூட் பண்ணிட்டேன். இப்போ நான் எடிட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணி நெக்ஸ்ட் வீக்கில் தான் வந்து எடிட் பண்ணிகிட்ருக்கேன். மோஸ்ட்டாக வந்து நான் வீடியோ எப்படி ஷூட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்போல்லாம் தலைக்கு குளிக்கிறேனோ அப்போல்லாம், இப்போ சேலஞ்ச் எடுத்திருக்கேன் இல்லை பேக் போடுறேன்னா அதெல்லாம் அப்பப்போ பண்ணிவிடுவேன். வீடியோவும் அப்பப்போ ஷூட் பண்ணிவிடுவேன். பட் ஆனால் எடிட்டிங் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி வீடியோஸ் எல்லாம் ஆன் டைமில் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த ரோஸ்மெரி வாட்டர் சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து முடிச்சிட்டேன். இதனோட ஃபைனல் ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் கம்பைன் வீடியோவில் பாருங்கள். மறக்காமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. Until then, this is long hair princess Illa. See you on next video. Thank you. Bye bye.